அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சூறாவை நம்ம நீயத்து வச்சு ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் மேஜிக் மிராக்களையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த சூறாவுக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. அதில் சில வஜீஃபாக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூறாவை நம்ம தொழுகையில் ஒரு முறை நம்ம ஓதி தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னாலே பரக்கத் அதிகரிக்கும், செல்வம் பெருகும், இன்னும் தரித்திரங்கள், இன்னும் வறுமையை விட்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். இன்னும் சொர்க்கத்தில் பெரிய கூலியை நமக்கு இது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த சூறாவை எப்படி நீயத்து வச்சு ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சூறா என்ன முதல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூறா நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சூறா தான். இன்னும் நிறைய பேர் இதை பற்றி தெரியாதவங்களும் இருப்பாங்க. இந்த சூறாவுக்கு சுபஹானல்லாஹ் நபியவர்கள் ஏராளமான சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சூறா தான் சூரத்து தகாசுர். இந்த சூறா 8 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா தான். நம்ம ஒரு 5 முறை 6 முறை நம்ம ஓதணும் அப்படின்னாலே மனனமாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன சூறா தான். இந்த சூறாவை இப்போ எப்படி நீயத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சூறாவை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நம்ம ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே நமக்கு மன்னிச்சிடுறான். இது ஒரு வஜீஃபா. இரண்டாவது வஜீஃபா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வஜீஃபா. நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு நான் சொல்வேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட எந்த மாதிரியான ஹாஜத்துக்கள் இருந்தாலும் சரி, இன்னும் நடக்கவே நடக்காத ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இதை முடிக்கிறதுக்குள்ளே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவனுடைய கிருபையை கொண்டு அதை முடிச்சு கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா. அதாவது உங்களுக்கு அதிகமான கடன் இருக்குது, அது எப்படியாவது மெல்ல மெல்ல குறையணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது நோயில் கஷ்டப்படுறீங்க, நோயிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி, இன்னும் தொழில் அமையிற மாதிரி, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்னும் திருமணத்தில் தடைகள் இருக்குது அதெல்லாமே நீங்கிடணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் எதை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டாலும் சரி, இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் தொடங்கிக்கோங்க. இதை முடிக்கிறதுக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் உங்களுடைய அத்தனை ஆசைகளையுமே கபூலாக்கி தந்துடுவான். இப்போ அது என்ன வஜீஃபா அப்படின்னா, நீங்கள் அசர் தொழுகைக்கு பிறகு தான் இந்த அமலை செய்யணும். ஒரு நியத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த தேவைக்காக ஓதுறீங்க அப்படின்னு தினமும் 170 முறை ஓதணும். இந்த மாதிரி தொடர்ந்து 17 நாட்கள் நீங்கள் ஓதணும். நீங்கள் அதை ஓதி முடிக்கிறதுக்குள்ளே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆறுதலையும் கொடுப்பானா. இன்னும் நீங்கள் மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இதை ஒரு நாள் 2 நாள் ஓதும் போதே அந்த கஷ்டம் கவலைகள் எல்லாத்தையும் நல்லா நீக்கிடுவானா. உங்களுடைய உடலுக்கும் சரி உள்ளத்திற்கும் சரி அல்லாஹ் தஆலா அதிகமான பலத்தையும் சக்தியையும் கொடுப்பான். எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சூறா ஓதுறதுக்கு நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது இல்லையா. அதில் முதலாவது ஒரு பலன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டாங்களாமா, நீங்கள் தினமும் 1000 ஆயத்துக்களை ஓதி முடிக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போது நீங்கள் இந்த ஒரு சின்ன சூறாவை மட்டும் நீங்கள் தினமும் ஓதிட்டு வாங்க. 1000 ஆயத்துக்களை தினமும் ஓதுறது போல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அது எந்த சூறான்னு கேட்கும்போது சூரத்து தகாசுர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே 1000 ஆயத்துக்கள் ஓதிய நன்மையை நம்ம உடனே நம்ம சம்பாதிக்க முடியும் ஒரு முறை ஓதுறதுக்கு. அது மட்டும் அல்ல, மேலும் நபி அவங்க நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில சிறப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு கணக்கு கேட்க மாட்டானா. ஏன்னா அல்லாஹ் நமக்கு ஒரு உணவு கொடுத்தாலும் சரி, காற்றை கொடுத்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷங்களை கொடுத்தாலும் சரி, ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் கட்டாயம் அதற்கு நம்ம எல்லோருமே கணக்கு சொல்லக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதும்போது கணக்கு எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு கேள்வி கணக்கை லேசாக்கிடுறான். மேலும் இந்த சூறாவை தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். மேலும் இந்த ஒரு சூறாவை நம்ம நஃபில் தொழுவோம் இல்லையா, அந்த தொழுகையில் நம்ம ஓதணும் அப்படின்னா 100 தியாகிகளுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். அதாவது 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். அது மட்டும் அல்ல, நஃபில் தொழுகையில் நம்ம இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா 40 வரிசையில் நிற்கக்கூடிய வானவர்களுடைய துஆக்கள் நமக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு
விஷயம் பாருங்க. இந்த ஒரு நன்மைக்காகவாது நம்ம எல்லோருமே இந்த சூறாவை நஃபில் தொழுகையில ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். மேலும் இந்த சூறாவை வழமையாக நம்ம அசுர் தொழுகையில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹால நாள் முழுக்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் தான் நம்ம இருப்போம். நமக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது. நம்ம மனசுக்கு பிடிக்காத எதுவுமே நமக்கு நடக்காது. அது மட்டுமல்ல, மழை பொழியும் போது இந்த தகாசுர் சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய அத்தனை பாவங்களையும் அந்த மழை நீரை போல எவ்வளவு துளிகள் இருக்குமோ அவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹால மன்னிச்சிடுறான். இன்னும் மேலும் இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்குமா, இவரை போல அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவு இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த சூறாவை நீங்களும் 170 முறை நீங்கள் தினமும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 17 நாட்கள் நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க. நியத்து முடியறதுக்குள்ள அல்லாஹால உங்களுடைய பெரிய ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.